This is Ashwin, and do like, share, and subscribe to my YouTube channel. So it's been a marvelous game here. இது சாதாரண ஊர்லப்பா, இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும். ரத்த பூமி. வெல்கம் டு Kangaroo Bhoomi. இன்னைக்கு Kangaroo Bhoomi வந்து ஏன் ரொம்ப சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 17 இயர்ஸ் பேக் இதே Kangaroo Bhoomiல தான் ஒரு இனோவேஷன் நடந்தது. இந்தியன் டீமோட ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் அனலிஸ்ட் நம்மள ஜாயின் பண்ணிருக்காரு. ராம்கி சார், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன் அஸ்வின், தேங்க் யூ. ரைட், ராம்கி சார் கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போயிடலாம். அப்படியே எனக்கும் உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷனை. சிஷியா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் கோச்சா ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி ஆப்வியஸா ஒரு பேங்க்ல வேலை செஞ்சு ஒரு பிளேயரா இருந்தீங்க. அங்கேருந்து இன்னைக்கு வந்து கம்பெனி தட்ஸ் a pioneer in video analysis in the sport, not just in cricket, many other sports. எப்படி இருந்திருக்கு இந்த ஜர்னி? ஃபைன், ஃபேசினேட்டிங் ஜர்னி. இது வந்து ஒரு பிளான்டு ஜர்னின்னு சொல்ல மாட்டேன், எல்லாமே ஒரு தற்செயலாக தான் நடந்தது. இந்தியன் பேங்க்குக்கு விளையாடி இருந்தபோது வீடியோ கேமரா ஹேண்டிகேம் இன்ட்ரடியூஸ் பண்ண போது எங்கள் அப்பா வந்து ஒரு சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஹேண்டிகேம் வாங்கினார், ஷார்ப் ஹேண்டிகேம். ஸோ வாங்கிட்டு வந்த உடனே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் நெட்ஸுக்கு. ஸோ ப்ராப்ளி இது அனலிஸ்ட் வந்து அப்பயே ஸ்டார்ட் ஆகிடுது இந்த ஜேர்னி. ஸோ எடுத்துகிட்டு போய் நெட்ஸில் போய் பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட பேட்டிங்கை நானே பார்த்துட்டேன். ஐ வாஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது, எனக்கே ஒரு ரெவலேஷனா இருந்தது. இல்ல, இது எந்த வருஷம் இந்த ஹேண்டிகேம்ல பார்த்தது? எந்த வருஷம்? 19 should be in around 1990s. ஆமா, இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் வந்துருக்கு. சோ இதுலயே வந்து பியூட்டிஃபுல்லா வந்து நீங்க வீடியோ எடுத்து இன்னைக்கு பண்ணக்கூடிய நிலைமை நிறைய எங்கேயும் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ என்னோட இந்தியா ஆஸ்திரேலியா சீரீஸை வந்து நான் வந்து என்னோட போலிங்கை பார்க்கணும், வேற யாரோட போலிங் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ஆப் ஸ்போர்ட்ஸ் மெக்கானிக்ஸ் ஆப்ல தான் வந்து அப்படியே போயிட்டு ஐ கேன் டூ எனிதிங். எதை வேணா பார்க்கலாம், எதை வேணா நான் ஐ கேன் கெட் இட். இதுவும் இருக்கு. ஸோ இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்துருச்சு ஹேண்ட் டிவைசஸ்ல. பட் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதாவது இன்னைக்கு கூட டெக்னாலஜிஸ்ல நிறைய வந்து இஷ்யூஸ் இருக்கு. ஒரு பிளேயரோட ட்ரஸ்ட் ஏர்ன் பண்றது, அந்த பிளேயர் வந்து ஸ்ட்ராட்டஜி பிலீவ் பண்றது, டெக்னாலஜி பிலீவ் பண்றது எவ்வளவோ இருக்கு. அது லேட்டர் பேசலாம். பட் நீங்க 2003ல ஃபர்ஸ்ட் ஒரு டப்பா தூக்கின்னு போய் இந்தியன் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்கார்ந்த உடனே என்ன எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்படி இருந்தது? மற்றவங்களுக்கு எப்படி இருந்தது? பிளேயர்ஸ்க்கு எப்படி இருந்தது? இது வந்து எனக்கு, நான் இந்தியன் டீம் போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 25,000 கிரிக்கெட்டர் அனலைஸ் பண்ணிருக்கேன். வந்து எல்லா டாப் கோச்சஸ் இந்த வேர்ல்டு அனலைஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் யாருமே ஒத்துக்கவே இல்லை, யாருமே ஒன்றும் புரியல. என்னப்பா இது வந்து நேக்கட் ஐ கோச்சிங் ரொம்ப அதுவே போதும், எதுக்கு இதெல்லாம் கொண்டு வரீங்க, கீப் த கேம் சிம்பிள், கீப் இட் சூப்பர் சிம்பிள், கிஸ் கான்செப்ட் எல்லாம் வந்தது. நிறைய பேர் சொல்லிடுவாங்க கம்ஃபர்ட் கதை. ஆமா, அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் தான். ஸோ நான் பண்ணேன். பட் எனக்கு ஒன்றும் ஜாஸ்தி விற்க முடியல, லைசன்ஸ்லாம் விற்க முடியல. அப்போ பணம் கிடையாது எனக்கு, லேப்டாப் வாங்குறது கூட பணம் கிடையாது. யூஸ் டு கேரி ஒரு டெஸ்க்டாப் தூக்கிட்டு கிரவுண்ட் அலைவேன். அண்ட் லிட்டரலா யூஸ் டு பெக் த கோச்சஸ், சார் ஒரு வாட்டியா பாருங்க, தயவுசெய்து பாருங்க. நான் கோச்சஸ் வந்து அப்பெல்லாம் வந்து யூஸ் கம்ப்யூட்டரை பார்த்தா கொஞ்சம் பயம், எல்லா கோச்சஸும் கொஞ்சம் அவர்ஷன் டுவர்ட்ஸ் டெக்னாலஜி. ஸோ பக்கத்துலேயே வர மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரிலாம் இருந்தது. பட் ஏன்னா அதெல்லாம் மீறி போய் பண்ணும்போது ஐ குடன்ட் செல். சரி, அப்புறம் நான் சொன்னேன், பேங்க் ஜாப் விட்டுட்டேன். ஓகே, 2000ல பேங்க் ஜாப் விட்டுட்டு ஒரு பேமெண்ட் கேட்வே ஆரம்பிக்கிற போறேன்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். 2000.com bubble burst. So I was at the crossroads. Then I decided that sports and technology converge பண்ணலாம்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியோட இறங்கினேன். அது பண்ணும்போது அப்போதான் இந்த விஷுவல் பேஸ் கோச்சிங் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம சர்வீசஸ் ரெண்டர் பண்ண ஆரம்பிச்சோடனே பயங்கர ஆக்செப்டன்ஸ் வந்துருது, எல்லாருக்கும் ஆக்செப்டன்ஸ் இருந்தது. ஸோ TNCA ஃபர்ஸ்ட் சப்போர்ட் டாக்டர் நட்ராஜன் கேம் an opportunity. அதுக்கப்புறம் MRF Pace ஃபவுண்டேஷன் TA சேகர், அவர் தான் பிக் சப்போர்ட். ஃபர்ஸ்ட் அவங்க சாஃப்ட்வேர்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அது செட் நீங்களே ஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு சர்வீஸ் ரெண்டர் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ தட் கேம் an opportunity to learn also from Dennis Lilly. 13 வருஷம் ஃபாஸ்ட் பவுலிங்கை பற்றி டென்னிஸ் லில்லிட்ட TA சேகரோட பண்ணியிருக்கோம்னா, ஸோ தட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். கெரிமி செம்ம நாலேஜ் கிடைச்சது, அதில் லேர்னிங் இருந்தது. ஐ வாஸ் ஸோ இமர்ஸ்ட் இன் தட். அதில் நிறைய ஃபர்ஸ்ட்லாம் கொண்டு வந்தோம். அதில் தான் வந்து ரிசர்ச் அபவுட் போலிங்கோட ரன் அப்லேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. இட்ஸ் அ செயின் ரியாக்ஷன் இல்லையா? ஸோ ஸ்டார்ட் அப் த ரன் அப், ஆங்கிள் ஆஃப் த ரன் அப்லேருந்து ஃபாலோ த்ரூ வரைக்கும் ஒரு செயின் தான். ஸோ அந்த செயின் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு
பிளேயர்ஸ்க்கு எடுத்து காமிக்கிறது, அது இல்லஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறதுன்றது ஸ்கிரீன்ல வாஸ் வெரி குட். அந்த ஒரு சிங்க் இருந்தது கோச்சுக்கும் டெனிஸ் லில்லிக்கும் எனக்கும். சோ டெனிஸ் லில்லி வந்து சொல்லுவாரு அந்த மெசேஜ் சொல்றீங்க. சோ அந்த டைம்ல அப்ப மேபி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் ஆல்ரெடி வீடியோ அனாலிசிஸ் வந்துச்சு. I wouldn't say that because இப்ப இதுல அந்த இதுல வந்து இட்ஸ் இனிஷியல் ஸ்டேஜஸ் தான். ஓகே, எல்லா இடத்துலயுமே நேஷன் ஸ்டேஜ், எல்லா இடத்துலயுமே ஒரு I was representing a software called Silicon Coach. ஆமா ஆமா கேள்வி. And very soon I was known the Silicon Coach of India. So ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அதுல அப்ப யாருமே கிடையாது. So so we used to do that and போய் எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணோம். ஸ்ரீலங்கால ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கோச்சஸ் கான்ஃபரன்ஸ் இருந்தது. அதுல இவரு பாப் உல்மர் I shared the stage with him. We all thought அப்ப அவர்தான் ரொம்ப டெக் சாவி கோச் அப்படின்னு நினைச்சிருந்தோம். பட் அங்க போய் மீட் பண்ணப்ப அவர் வந்து he was only ஹேண்டிகேம்ல வச்சு தான் பண்ணியிருந்தாரு. ஸோ கம்ப்யூட்டர்ஸும் ஹேண்டிகேமும் இன்டெகிரேட் பண்ணது ப்ராப்ளி அரௌண்ட் 2001. And in this part of the world we are the first ones. ரைட். இன்ஜினியரிங் காலேஜ்ல லேப்ல மட்டுமே பார்த்த கம்ப்யூட்டர், வீட்டுல வந்து வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ண கம்ப்யூட்டர், பிளஸ் மூவிஸ் இருந்தா பார்க்க யூஸ் பண்ண கம்ப்யூட்டர், சிடி எல்லாம் போட்டு நான் அப்படியே டெஸ்க்டாப்ல பார்ப்பேன். அதை திடீர்னு கொண்டு போய் ஒரு இந்தியன் கிரிக்கெட் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வச்சிங்க. இந்தியன் கிரிக்கெட் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அங்க போய் எப்படி சேர்ந்தது உங்க கம்ப்யூட்டர்? அதான் இந்த 25,000 பேர் அனலைஸ் பண்ணோன்னே soon the word spread around. ஓகே. ஸோ எல்லாரும் கேட்டாங்க எப்படி என்ன பண்ணது. I work with all the top academies. ஓகே. ஸோ பாபி சிம்சனோட இதுல சிசிஎல்ல பண்ணேன். அப்புறம் தென் த ஜோனல் அகாடமி கட்சியிலேருந்து NCA கிடைச்சது ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுலேருந்து ஐ பில்ட் அப் ஆன் இட் அண்ட் soon the word spread to John Wright. Okay. So John Wright was the coach of the Indian team. He was the architect of high performance, I would say, in India. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயினரை கொண்டு வந்தாரு, ஒரு பிசியோவை கொண்டு வந்தாரு, ஒரு அனலிஸ்ட்னு கொண்டு வந்து என்ன ஒரு செமினார் அட்டென்ட் பண்ண சொன்னாரு. அதுல வந்து ஆல் த டாப் இந்தியா பிளேயர்ஸ்லாம் வருதார். அவங்கலாம் கிருமானி, பிரசன்னா, இவங்கெல்லாம் இருந்தாங்க, ரோஜர் பின்னி, கிரண் போரே, பரத் ரெட்டி எல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விஷுவல் பேஸ் கோச்சிங் பத்தி பேச சொன்னார். 45 minutes பேச சொன்னாரு. அந்த 45 நிமிஷம் தான் என்னோட லைஃபையே மாத்தி விட்டது. ஸோ அங்க போய் பேசி அவங்கள இது பண்ணோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, ஜான் ரைட் வந்து அவர் சொல்லிட்டாரு, அவர் வேலையை என்கிட்ட கொடுத்துட்டாரு, நீ ஃபுல் டே பேசிடு அப்படின்ட்டாரு. ஸோ ஐ ஸ்டார்டட் டாக்கிங் ஃபார் த ஹோல் டே. எண்ட் ஆஃப் த டே வந்து அவர் கேட்டாரு, ராம்கி இந்தியன் டீமோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மணி இஸ் நாட் கிரேட் பட் அப்படின்னாரு. சார் நான் சொன்னேன், மணியும் விட்டுங்க சார், இந்தியன் டீம் ஐ எம் தேர் ஆன் போர்ட் அப்படின்ட்டேன். So I joined them ஒரு 30,000 rupees a month. பேட்டா கூட வேணாம் சார், ஃளைட் டிக்கெட் கொடுத்தா மட்டும் போறோம் சார். அதெல்லாம் கூட நானே போட்டு வந்துடுறேன் அப்படின்னா. So first I joined them and I mean it was phenomenal. Then from there first சேர்ந்த உடனே டீம்ல சேர்ந்த உடனே ராகுல் டிராவிட்ட கேட்டேன், சார் எப்படி டீம் மீட்டிங்லாம் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. அவர் சொன்னாரு, இல்ல அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கேம்புக்கு வர சொன்னாரு. கேம்புக்கு வர சொன்னாரு. கேம்புக்கு போயிட்டு அங்க எல்லா இந்தியன் டீம் பிளேயர்ஸ்லாம் இந்தியன் டீம் கேம்ப் ஆஸ்திரேலியா டூர், பெங்களூர் NCA எங்க? பெங்களூர்ல. ஓகே. NCA. சோ ஷூட்லாம் எல்லாம் பண்ணோம். தென் நீ சென்ட் மீ சார், நீ ஆடியோ விஷுவல் ரூம்ல வெயிட் பண்ண, நான் வந்து ஒவ்வொரு பிளேயரா அனுப்புறேன். ஆல் தி பிக் ஃபைவ் கேம் அப். ஒவ்வொருத்தரா வந்தாங்க, அனில் கும்ளே எல்லாமே they were testing me out. I didn't know that. ஸோ வந்து கேட்டாங்க எல்லாம், எப்படி என்ன வந்து நீ என்ன ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூஸ் அனிலுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நோண்டார் நம்மள. ஸோ இது பண்ணோன்னே பட் ஐ கேம் அப் அந்த ஆல் த 25,000 பேர் அனலைஸ் பண்ணது அங்கே வந்து இட் கேம் இன் ஹேண்டி பிகாஸ் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். பிகாஸ் 25,000 பேர் நீங்க டே அண்ட் டே அவுட் பண்ணீங்கன்னா ஐ மீன் யூ கேன் டேக் ஆன் எனி கோச். டெஃபினெட்லி. இன்ஃபேக்ட் நம்ம டாக்டர்ஸ்கே சொல்லுவாங்க, இவ்வளவு சர்ஜரி பண்ணா நீ வந்து ஒரு டாக்டர் ஆற, இவ்வளவு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணா ஒரு ஃபுல் டாக்டர் ஆக அப்படிங்கிற. அதே மாதிரி ஒரு அனலிஸ்டுக்கும் அதே மாதிரி தான், எவ்வளவு வால்யூம் சாம்பிள் சைஸ் பண்றோமோ அவ்வளவு கெட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கைரேகை மாதிரி தானே, ஒன்னொன்னும் வேற மாதிரி. எவ்ரி பிளேயர் 10,000 hours of practice, Malcolm Gladwell. Exactly. It applies here as well. Right. It is a skill. It is a separate skill. இல்ல, it is wonderful to listen to someone. அத வந்து என்ன சொல்றது, அந்த டைம்ல எல்லாம் வந்து இது எப்படின்னா பேசிக்கலி இன்னைக்கு வந்து நான் என் ஸ்மார்ட் போன்ல இன்ஸ்டாகிராம்ங்கறேன், ட்விட்டர்ங்கறேன் எல்லாத்தையும் கையில வச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு 2000ல somebody told me போன்லயே நீ எல்லாமே பண்ணிடலாம்ப்பா, உனக்கு லேப்டாப் வேணாம், டெஸ்க்டாப் வேணாம், கம்ப்யூட்டர் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொன்னா நான் பிலீவே பண்ணிருக்க மாட்டேன். நீ பேங்க்கு கூட போவேன்னு சொன்னா பிலீவ் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா அந்த டைம்ல பேங்க் எல்லாம் குவிட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு எடுத்து ஓகே
இது வரும்டா அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் யூ. இன்னைக்கு இன்ஃபேக்ட் ஸ்போர்ட்ஸ் மெக்கானிக்ஸ் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா எத்தனையோ கிரிக்கெட் ப்ராஜெக்ட்ஸ் பாக்குறாங்க. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எத்தனையோ பீப்புள் வாண்ட் டு கெட், இன்ஃபேக்ட் நானே 2-3 பேர் அமைச்சிருக்காங்க ஸ்போர்ட்ஸ் மெக்கானிக்ஸ் எக்ஸ்டென்சிவ்வே. பட் ஹேவிங் செட் தட், உங்களோட சேலஞ்சஸ் இட் வுட் ஹவ் நாட் பீன் a bed of roses. நீங்களே சொன்னீங்க கோச்சஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் டீமுக்குள்ள போன உடனே எனி ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் ஆர் எல்லாமே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தாங்களா? எப்படி இருந்தது அது? எங்கேயுமே ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் தான் ஆரம்பிக்கும். பாயினியரிங் எஃபெக்ட் இஸ் ஆல்வேஸ் எவ்ரிபடி क्वेश्चंस, எவ்ரிபடி ரிடிக்யூல்ஸ் யூ, ஹியூமிலேட்ஸ் யூ, எல்லாம் ஒண்ணே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்காங்க, ராம்கியா தெருவா கூவின்னு இருப்பான்பா, அனலிஸ்ட் கூவின்னு இருப்பான்பாங்க. அதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றது இஸ் நாட் ஜாஸ்தி பேசுவாங்க இருக்கலாம். எல்லா ஊர்லயுமே அந்த ஒரு இது ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இருந்தது. எல்லாமே இன்செக்யூரா இருந்தாங்க. டெனிஸ் லில்லியே கேட்டாரு, கேன் இட் ப்ரொடியூஸ் ஃபாஸ்ட் bowlers ன்னு. So I said technology is only a facilitator, it's an add-on tool and nobody produces other than their parents அப்படின்றாங்க. இது ஆக்சுவலா வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கொஸ்டினா கேக்குறேன். ஒரு இட் இஸ் குவைட் த்ரெட்டனிங் இல்லையா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையுமே நீங்க ஒரு டப்பாவே ஒரு பட்டனையே தட்டினா அது பாட்டு பிளே பண்ணி இருக்கு, அதுவே ஃபீல்டு வைக்குது, அதுவே ஸ்ட்ராட்டஜி சொல்லுது, இன்ஃபேக்ட் அதுவே என்ன சொல்லுது, நீ இந்த பிளேயிங் 11 ஆடுன்னு சொல்லுது, இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. எல்லாமே இன்னைக்கு வந்து இன்ஃபேக்ட் கிரிக்கெட் T20 ஸ்கோர் கார்டே மாத்தணும், இம்பாக்ட் ஸ்கோர் கார்டா மாத்தணுங்கிற அளவுக்கு ஒரு விஷயம்லாம் வெளில வந்திருக்கு. இது கொஞ்சம் த்ரெட்டனிங் தான் இல்லையா ஆக்சுவலி கோச்சஸ்க்கு? இல்லையா? அப்படி கிடையாது. சரி, இன்னைக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு உங்களுக்கு ஒரு மெச்சூர் as a cricketer. the journey of a cricketer 15 years ஆகும் மினிமம். அதுல நிறைய பேட்டில்ஸ் எல்லாம் வின் பண்ணிட்டே வரணும். அது பண்ணாதான் நீங்க டாப்க்கு அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் யூ நோ இட் பெட்டர் தென் எனிபடி எல்ஸ். ஓகே, ஸோ பட் இன்னைக்கு வந்து இருக்கிற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா த ஆக்சலரேஷன் ஸ்கில் அக்விசிஷன் ப்ராசஸ் எவ்வளவு சீக்கிரம் கத்துக்கலாம். ஆக்சலரேட் லேர்னிங் வந்து கேன் பி ஆக்சலரேட்டட் அட் வெரி கிரேட் எக்ஸ்டென்ட். உதாரணத்துக்கு ஏதாவது எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு ஸ்கில் பேஸ்ட் எக்ஸாம்பிள் இல்ல ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் எக்ஸாம்பிள் ஏதாவது? சரி, ஸ்மால் சேஞ்சஸ் வந்து உங்க டெக்னிக் உள்ள வந்துரும். you will not even be aware of it, you will not even notice it. ரைட். அத வந்து விஷுவலா பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் அது. ஸோ அப்படிதான் பண்ணும்போது இந்தியன் டீம்ல மை பிகெஸ்ட் மைல்ஸ்டோன் ஐ வுட் சே சோ ஃபார் வித் இந்தியன் டீம் இஸ் வீரேந்தர் சேவாக். அவரோட பேட்டிங் வந்து அவரோட ஸ்டான்ஸ்ல வந்து அவர் நல்லா ஆடின்னு இருக்கும்போது என்ன பண்ணாரு, அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கும்போது நல்லா பாகிஸ்தான் டூர் போது அவுட் ஆஃப் ஃபார்ம் 2004ல. ரைட். ஸோ அந்த நல்லா பண்ணாத வீடியோவும் நல்லா பண்ணியிருந்த போது வீடியோவும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் a difference in his stance. என்ன மாதிரி டிஃபரன்ஸ்? Stance he was crouching more. Okay, right. So his spine angle was 45 degrees when he was doing well. That is, he's more upright. Right. And when he was not doing well, he was crouching 30 degrees. Okay, wonderful. So இத வந்து you are able to other video எடுத்துட்டு ஒரு silicon coachல போட்டுட்டு then you will அத ஒரு split screen மாதிரி காமிச்சா okay, fair enough. So basically instead of you will not be the அத என்ன சொல்றது, நீங்க change சொல்ல மாட்டீங்க but change agent இருப்பீங்க. Absolutely. I mean, our job is more to identify the root cause and right. The error detection and root cause analysis. Why the error happens. Okay. அப்ப is it safe to say future generationல அத வந்து இது நம்ம இப்போ Gen X அப்படினு சொல்லுவோம். இப்போ Gen Y ல இருக்கும். Where T20 cricket is taking center stage. Franchise cricketலாம் நிறைய center stageல இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், மேட்ச் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்பர்ஸ் டிபெண்டன்ட் த்ரூ த டோர்னமெண்ட். அப்போ ஒரு கோச், ஜென் ஒய் கோச் வந்து இந்த டெக்னாலஜிலாம் நல்லா யூஸ் பண்ணக்கூடிய கோச்சா இருக்கணுமோ? அப்சல்யூட்லி, இட் இஸ் a must. Because நான் வந்து ரொம்ப firm belief that வந்து ஒரு அனலிஸ்ட் வந்து he should start off as a coach, as an assistant coach. Okay. And அப்படியே then he will graduate and become a head coach. Right. என்னோட counterpart in Australia வந்து Tim Nielsen was the John Buchanan. ஆமா, then analyst ஆகி அப்படியே assistant coach ஆகி அப்படியே head coach ஆயிட்டார். So that is the path, that's the journey one should take. பிரசன்னா கூட சவுத் ஆப்பிரிக்கால அப்படிதான் இருக்காரு. High performance. Yes. ஆமா, there is a very thin line between a performance analyst and a coach. Right. Okay. But எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க வந்து அனலிஸ்ட்னா only டெக்னிக் தான் நினைச்சுக்கிறாங்க, டெக்னிக் தான் பேசுவோம். It is far away. Because நான் இந்தியன் டீம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஃபுல்லா டெக்னிக் தான். எல்லா நெட்ஸ், பிராக்டிஸ் செஷன், ஸ்கில் அக்விசிஷன். இந்தியன் டீம் ஜாயின் பண்ண அப்புறம் then I shifted to, ஏன்னா ஜான் ரைட் was very demanding. So உலகத்துல அத்தனை ஸ்டாட்ஸ் எல்லாமே டேட்டா, then it became more of strategy, tactics. So அதனால இன்னைக்கு வந்து அனலிஸ்ட்
இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. நான் நிறைய இதை இல்லஸ்ட்ரேட் பண்ணி சொன்னதுல ஒரு பாயிண்டா நீங்க சொன்னீங்க அனில் கும்ப்ளே வந்து என்ன நல்லா கொடைஞ்சு எடுத்தாரு NCAல அப்படின்னீங்க. அவர் ஹீஸ் காட் அ பிட் ஆஃப் அன் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். என்ன பண்ணாரு, ஒரு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸா நியூசிலாந்து சீரீஸா எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல. அப்ப என்ன பண்ணாரு, அந்த ட்ரெண்ட் போல்ட், அதாவது ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு, மிச்சல் ஸ்டார்க், 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருக்காங்க. இவங்க 2 பேர்லயும் ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஆஃப் ஸ்பின்னருக்கு வெளில வந்து ரஃப் பேட்ச் இருக்குன்னா அவங்க வேற வேற இடத்துல ரஃப் பேட்ச் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ட்ரெண்ட் போல்ட் வந்து ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து ஒரு மீட்டர்ல 3.5 மீட்டர்ஸ் மார்க்ல பண்ணுவாரு. ஸ்டார்க் வந்து 4 to 5 மீட்டர் மார்க்ல பண்ணுவாரு. சோ ரெண்டுத்துக்கும் ரஃப்ல லைன்லயும் சரி, லெங்க்லயும் சரி, பாட்லயும் சரி பெரிய டிஃபரன்ஸ். சோ இத வந்து எல்லாரும் ஈஸியா சொல்லிடுவாங்க, அங்க இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு. பட் கான்ஸ்டன்டா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரோட நான் விளையாண்டதே இல்லை இந்தியன் டீம்ல. சோ அனில் பாய் என்ன பண்ணாரு, ஹாக்கைக்கு போயிட்டு மெஷர்மெண்ட் வாங்கினாரு. அந்த பாட் ஹோலோட சென்டரு கார்னர்ஸ வாங்கிட்டு அது 3 வந்து இது வச்சுட்டாரு, மார்க் வச்சுட்டாரு. சோ அந்த பாட்டோட மார்க் தெரிஞ்சது. சோ நம்ம எந்த லைன்ல இருந்து போட்டா, எந்த ஆங்கிள் இருந்து போட்டா, எங்க ரிலீஸ் பண்ணா அங்க விழும் அப்படின்றது. இன்ஃபேக்ட் தட் வென்ட் ஆன் டு பி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சீரிஸ். 3 மேட்ச்ல 28 விக்கெட்ஸ் எடுத்தேன். அண்ட் எனக்கு நீங்க சொன்ன உடனே அதான் ஞாபகம் வந்தது, டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும் இல்லையா? அதான் நீங்க வந்து அதை வந்து கரெக்டா அப்ளை பண்ணணும். பட் இவரை வந்து அனில் கும்ப்ளே வந்து கேட்டார். நான் வந்து அந்த இன்டர்வியூ போது ஃபர்ஸ்ட் டைம் கொடைஞ்சு எடுத்தாருன்னு சொன்னேன். அதுல வந்து அவர் கேட்டார், என்னோட ஆக்ஷன் என்ன, வாட் யூ திங்க் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஃப்ராங்கா சொல்லட்டுமா அப்படின்னேன். ஏன்னா ஈகோ இது வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃப்ராங்கா சொல்லுவாங்க, சொல்லு அப்படின்னாரு. ஏன்னா ஐ செட், இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் தீஸ் ஆர் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னேன். ஸோ அதனால எப்படி நம்ம வந்து நம்மளோட ஃபைண்டிங்ஸை வந்து கம்யூனிகேட் பண்றோம் பிளேயருக்கு, கோச்சுக்கு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் அங்கேயும். நீ என்னடா வந்து சொல்றது, நீ என்ன கிரிக்கெட் ஆடி இருக்க அப்படின்னு கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டாங்க இந்தியன் டீம்லயே. என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு அது ஈகோ ஹர்ட் பண்ணிச்சா இல்ல என்ன, எப்படி இருந்தது அது? இல்ல, ஐ நியூ தட் தே வர் புஷிங் மீ பேக். ஒரு சர்காஸ்டிக்கா நீ என்ன கிரிக்கெட் ஆடி இருக்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நிறைய கிரிக்கெட் ஆடலப்பா, ஜூனியர் ஸ்டேட் வரையும் ஆடினேன். வாஸ் இன் த ஸ்டேட் ப்ராப்ளம்ஸ், ஃபேடட் அவுட் ஆஃப்டர் தட். பட் ஐ நோ ஒன் திங் ஃபார் ஷுர் அப்படின்னா. என்னன்னாங்க, ஐ ஃபார் மோர் இன்டெலிஜென்ட் than all 15 of you put together அப்படின்னா. ரொம்ப கரேஜ் தான். அது சொல்லிட்டு ஐ ஹேவ் த கிரேட்டஸ்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் ஸ்கில்ஸ். ஆல் யூ கைஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்ட், பட் ஐ ஹேவ் அ டிஃபரெண்ட் எபிலிட்டி. சோ ஃபர்கெட் அபௌட் என்ன கிரிக்கெட் ஆடி இருக்கோன்றது பாருங்க, என்ன நான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இஃப் ஐ அம் கான்ட்ரிபியூட்டிங் ஐ ஹேவ் ரைட் டு பி ஹியர். அதர்வைஸ் ஐ அம் பெட்டர் ஆஃப் வித் தி ஃபேமிலி. ஃபன்னிலி எனஃப் இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஆக்சுவலி என்னன்னா வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு அனலிஸ்ட் பார்த்தேன் உங்க கம்பெனில இருந்து வந்தவர் தான். தமிழ்நாடு டீம்ல வந்து லக்ஷ்மின்னு சொல்லிட்டு இப்ப சிஎஸ்கேல இருக்காரு. அதுக்கப்புறம் நான் என்கவுண்டர் பண்ண ஜேர்னலிஸ்ட் டிஜே, மும்பை இந்தியன்ஸோட அனலிஸ்ட். சோ இவங்க நான் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்ணும்போது இவங்க யார், அதாவது நான் டீமுக்குள்ள வந்த உடனே இந்த அனலிஸ்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே அவங்க வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, கேப்சர் பண்ணுவாங்க, அதை நம்ம பார்த்து ஜாலியா இருக்கலாம் அப்படிதான் நினைச்சேன். நம்ம இப்ப என்னெல்லாம் நான்லாம் டிவில பார்த்ததே கிடையாது. சோ பார்த்தா அப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். தென் எனக்கு புரிஞ்சுது இவங்களை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சது. அப்போ ஒரு பயங்கரமான ஒரு ஃபாஸ்ட் ஒண்ணு, ஒரு எக்ஸாம்பிள். இதுவும் அகைன் நானும் ரோஹித் சர்மா, தனஞ்சய் வந்து 2014 வேர்ல்ட் கப்ல T20 வேர்ல்ட் கப் பங்களாதேஷ்ல பஸ்ல வந்திருந்தோம். பிராக்டிஸ் மேட்ச் முடிச்சதுல we were playing வெஸ்ட் இண்டீஸ் நினைக்கிறேன். அந்த மேட்சுக்கு முந்தின மேட்ச் பங்களாதேஷோட ஆடிட்டு. ஸோ நான் டிஜேட்ட கேட்டேன், மொத்தம் இந்த மாதிரி டுவெயின் ஸ்மித் ஓபன் பண்றாங்க கிறிஸ் கேலோட. எனக்கு கிறிஸ் கேல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டுவெயின் ஸ்மித் வந்து லாஸ்ட் டைம் நான் போடும்போது லெக்க கிளியர் பண்ணி என்ன ஸ்ட்ரெயிட்டா 6 அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோடனே டிஜே ரொம்ப சட்டிலா சொன்னா, ஆஷ் கரெக்ட், அப்ப 6 அடிச்சான். பட் அது வந்து டெல்லி சின்ன கிரவுண்டு, இங்க வந்து பங்களாதேஷ் வந்து ஒரு சைட்ல பெருசா இருக்கு, லெக் சைட்ல. நீ அதை பத்தி வாட் யூ திங்க் ஆஃப் யூசிங் தட் பிக் சைட் அப்படின்னு கேட்டாரு. அப்பதான் வந்து இட் ஸ்ட்ரக் மீ. அதாவது ஓகே பிக் சைடு இருக்கு. அண்ட் he also said another point. ப்ரீவியஸ் 2 மேட்ச் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஈவினிங் ஒன்னு நடக்குது, அப்புறம் ஆஃப்டர்நூன் ஒன்னு நடக்குது. விச் மீன்ஸ் உனக்கு கொஞ்சம் ரஃப் கிடைக்குது, அந்த ரஃபையும் யூஸ் பண்ணலாம். உனக்கு கேரம் பால் இருக்கு, என்ன நினைக்கிற அப்படின்னு சும்மா ஜஸ்ட் புட் இட். அதை போட்ட உடனே தென் நான் போயிட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன், பிராக்டிஸ்ல வந்து அளந்து பார்த்தேன், சென்டர்ல இருந்து வச்சு அளந்து பார்த்தேன். அண்ட் டீப் ஸ்கொயர் லெக் டு பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் வந்து the boundaries were 15-20 meters bigger than the rest of the ground. So I said okay, நீங்க என்ன அடிக்கணும் அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸ் யூ ஹேவ் டு கிளியர் திஸ் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் விக்கெட் போய் எம்ப்ளாய் பண்ணி அந்த கேரம் பால்ல கிட்டத்தட்ட 13 விக்கெட்ஸ் கேரம் பால்லே எடுத்தாங்க அந்த சீசன். சோ இது எதுக்கு சொல்றேன்னா, யூ டோன்ட், அவங்க எதுக்கு இருக்காங்கன்னே உங்களுக்கு சம்டைம்ஸ் தெரியாது. பட் ஆனா அவங்களை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி பிளேயருக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல அப்சல்யூட்லி. என்ன எல்லாருக்குமே தெரியாது. முன்னாடி எல்லாம் நான் வந்து இந்த ஐபிஎல் பிரான்சைசிஸ் எல்லாம் போகும்போது நான் கேட்பேன், மணி பால் பாத்திருக்கீங்களான்னு கேட்பேன். இல்ல அப்படின்னாங்க. அப்போ ஒரு டிவிடி கொடுத்துருவேன், கையோட ஒரு டிவிடி எடுத்துன்னு போவேன், டிவிடியை கொடுத்துருவேன். ஏன்னா அதெல்லாம் பார்த்து புரிஞ்சுட்டா தான் வந்து நம்ம என்ன பண்றோன்றது புரியும். இல்லைன்னா நம்ம எது சொன்னாலும் நோ யூ ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ், யூ ஆர் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே தட்
நீ வந்து விராட் கோலி ஆர் இவங்களோட நிறைய மற்ற பிளேயர்ஸோட எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸோட நீ நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. பட் எஸ், தெர் இஸ் அ ஃபேக்ட் தட் எவ்ரிபடி கேன் கான்ட்ரிபியூட் டுடே. இட் இஸ் நாட் அபவுட் ஒன்லி இஃப் யூ ஹவ் பிளேட் ஃபார் இந்தியா யூ கேன் கான்ட்ரிபியூட் இல்லையே. ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் டேட்டா சயின்ஸ். ஒரு சைடில் டெக்னாலஜி, இன்னொரு சைடில் டேட்டா சயின்ஸ். ஸோ ஒரு டேட்டா வந்து டெக்னாலஜி வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் டேட்டா ஹேப்பனிங் டு எனேபிள் தட் ஹேப்பன். இன்னொரு சைடில் அந்த டேட்டா வந்து வச்சு கதை சொல்றது. ஸோ யூ ஹேவ் டு செல் த ஸ்டோரி. ஸோ பேசிக்கலி 2 சைடு இருக்கு. டேட்டா வச்சு கதை சொல்லணும், டேட்டா வச்சு ஃபார்முலேட்டும் பண்ணலாம். ஸோ ப்ரீ டேட்டா அண்ட் போஸ்ட் டேட்டா அப்படி சொல்றீங்களா இல்ல என்ன மாதிரி? அப்சல்யூட்லி. ஏன்னா ரா டேட்டா வச்சு ஒன்னா யாருக்கு நிறைய பேருக்கு புரியாது, டேட்டாலாம் வந்து புரியாது. ஸோ அந்த டேட்டா வச்சு ஒரு கதையா சொல்லி ஒவ்வொருத்தர் ஒரு பிளேயருக்கும் லேர்னிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட். ஃபார் த இன்ஃபர்மேஷன் யூ நீட் வில் பி டிஃப்ரெண்ட் to a particular other bowler, a fast bowler required will be different. He may run away from data, you may absorb data more. So ஒவ்வொரு அப்சார்ப்ஷன் லெவல்ஸ், லேர்னிங் ஸ்டைல்ஸ், அப்புறம் எங்க பேசுறோன்றது இம்பார்ட்டன்ட், எப்படி பேசுறோன்றது இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா டிஜே வாட் யூ திங்க்னு உங்களோட ட்ரிகர் பண்ணார் தாட் ப்ராசஸ். அதுல மெயின் லைன் என்ன டிஜே சொன்னது என்னன்னா, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் அப்படியே திங்க் பண்ணிருக்கும் போது சொன்னாரு, மச்சான் உனக்கு தெரியாது இல்ல, உனக்கு கிரிக்கெட் எல்லாமே தெரியும், நீ நல்லா அவ்வளவு நல்லா யோசிப்ப, நல்லா விளையாடுவ. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நமக்கு நீ கிரிக்கெட் இன்ஜினியர் ஆயிருக்க, நானும் ஒரு பேக்ரவுண்ட் எம்பிஏ பண்ணிருக்கேன். ஆனா நமக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் யாரும் இன்ஜினியரோ எம்பிஏவோ பண்ணவங்க கிடையாது. சோ ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற மேத்ஸ் வாத்தியாரோ சயின்ஸ் வாத்தியாரோ இன்ஜினியரோ டாக்டரோ கிடையாது. பட் அவங்க தான் சொல்லி கொடுத்து இன்ஜினியரிங் டாக்டரே ஆக்குறாங்க அப்படின்னு ஒரு சின்ன லைன் சொன்னா, இட் ஹேட் அதான் என்ன சொல்ற டெல்லிங் இம்பாக்ட் ஆன் மீ ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். ஸோ அதுதான் அந்த ரோல், அந்த டீமோட போறவங்க ரோல் வந்து அதுதான் ரோல். ஆக்சுவலி இட் இஸ் நாட் வீடியோ காமிக்கிறது, இல்லை ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறது, இல்லை டெக்னாலஜி தெரியாம இருக்கிறதுனால அது வந்து ஹெல்ப் பண்றதுன்னு கிடையாது. பட் அவங்களோட ஆக்சுவல் ரோல் வந்து இஸ் டு ஒன்லி டு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எப்படி பிளான்ஸை எம்பெட் பண்றோன்றது இம்பார்ட்டன்ட். ரைட். பிகாஸ் எல்லா ரிசர்ச் அனலிட்டிக்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், பட் unless I implant it into the mind of the player, he will not be able to execute. So 25% goes data research analytics சொல்லலாம், இன்னொரு 25% வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எப்படி பிளான் பண்றோன்றது இம்பார்ட்டன்ட், 50% ஃபார் எக்ஸிகியூஷன். ஸோ எக்ஸிகியூஷன் எப்படி will depend upon the first two. எக்ஸிகியூஷன் வந்து தப்பா போலாம், எக்ஸிகியூஷன் தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன் வந்து டோன்ட் மெஷர் பர்ஃபார்மன்ஸ், மெஷர் பிளான் எக்ஸிகியூஷன். கலகிறீங்க, சூப்பர், சரியான பாயிண்ட். பயங்கர டேக் அவேஸ் ஆக்சுவலி at even at this stage of after having played so long at international level. There is a lot of takeaways நீங்க சொல்றதுல. சரி, இன்னைக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் சார் டெக்னாலஜில. ரெசிஸ்டன்ஸ் ஃபார் சேஞ்ச், அதான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. அந்த மாற்றத்தை யார் சீக்கிரம் எம்ப்ரேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா லைஃப்ல அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம நிக்கிறோம் சார் 2020ல. 2020 கிரிக்கெட் நல்லா வளர்ந்து வருது. எவ்ரி பால், அதாவது மணி பால் சொன்னீங்க, எவ்ரி பாலுக்கு ஒரு வேல்யூ இருக்கு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும், இல்ல பல டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும். டெக்னாலஜி எங்க போகுது, இப்ப எங்க நிக்குது, எங்க போகுது, ஃபியூச்சர்ல எங்க பாக்குறீங்க? அதாவது எல்லா விதத்துலயும் வந்து நிறைய இருக்கு, அப்சர்வ் பண்றதுக்கு நிறைய சேஞ்ச் இருக்கு பண்றதுக்கு. பட் அதை வந்து ரொம்பவும் பண்ணக்கூடாது, ரொம்ப ஃபேன்சிக்கா டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு பண்ணக்கூடாது. ஹை யூட்டிலிட்டி இருக்கணும், டெஃபினட் வேல்யூ இருக்கணும். ஸோ இதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வில் டேக் ஃப்ரம் ஸ்கில் அக்விசிஷன்ல இருந்து எடுத்துக்கலாம். அங்க வந்து இன்னைக்கு வந்து வீடியோ கேமரால இருந்து இன்னைக்கு வந்து முன்னாடி எல்லாம் 2D அனாலிசிஸ் பண்ணோம், இன்னைக்கு 3D லெவல்ல போயிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டடா கம்ப்யூட்டரே சொல்லிடுது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே யார் கோச் ஒன்றும் சொல்லவே வேணாம், யார் ஃபாலோயிங் அவேன்றது யாரும் சொல்ல வேணாம். இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஐடென்டிஃபை, இட் வில் ஆட்டோமேட்டிக்லி டெல் யூ ஆல்சோ தட் யூ ஆர் ஃபாலோயிங் அவே அப்படின்னு. அந்த மாதிரி ஆமா. ஸோ when you are practicing, என்ன ஷார்ட்டா ப்ராக்டிஸ் பண்ணும்போது you will not know what you are doing. or practice பண்ணும்போது you will not know what you are doing. So இது கம்ப்யூட்டர் வந்து இது will always, the camera will always watch you and give you feedback also. So அந்த மாதிரி எல்லாம் போயாச்சு. நெக்ஸ்ட் பட் எல்லாமே இருக்கு, பட் இட் நீட்ஸ் a human AI. Human AI is far more powerful. ஸோ என்னதான் கம்ப்யூட்டர் வந்தாலும் ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அது கொடுக்கறது வந்திருக்கு. அப்புறம் நம்ம எல்லாமே சொல்லுவோம் வந்து ஸ்பின் த பால்னு சொல்லுவாங்க. ஹவு டு ஸ்பின் த பால்னு யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க. எல்லாம் ஸ்பின் த பால், நீ ஸ்பின் பண்ண பாட்டேன்றாங்க. பட் ஹவு டு டூ இட்ன்றது யாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்டேஜ்ல அப்ப இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து அதெல்லாம் லாட் மோர் டூல்ஸ் ஆர் அவைலபிள் டு ஷோ வெதர் யூஆர் வாட் இஸ் ஆர்பிஎம் பர் பால்லாம் காமிக்கலாம் நம்ம. ஸோ அதெல்லாம் வந்து ஃபார் யங்ஸ்டர் தட் வில் நோ வெதர் ஹி இஸ் இம்ப்ரூவிங் ஆர் நாட், பிகாஸ் அதர்வைஸ் இட் வில் வெரி டிமோட்டிவேட்டிங். நான் போட்டுனே இருக்கேன், ஐ டோன்ட் நோ வெதர் ஐ எம் இம்ப்ரூவிங் ஆர் நாட், ஐ எம் நாட் கெட்டிங் a right feedback. கோச் என்ன சொல்றாரு, நம்ம என்ன ஐ கேன் டேக் ஒன்லி த ஹார்ஸ் டு த பாண்ட்னுவாங்க முன்னாடி எல்லாம். இப்ப இருக்கிற கோச் வந்து ஜென் எக்ஸ் கோச்
should not only take the horse to the pond, but strategy to make it drink water. Correct. Understood. Correct. அந்த கம்ப்ளீட் ஜேர்னியை அவங்களை எடுத்துட்டு போய் அவங்கள ஒரு டெவலப் பண்றதுன்றது ஒரு அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பிகாஸ் இன்னைக்கு வந்து அந்த 3 hours கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு பிளேயர்கிட்ட இருந்து. அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. Exactly. All the Facebook gaming அது இதுனா and 3 formats of the game வேற. இப்போ T10 வேற வருது, ஒன்னு 4th ஃபார்மேட் வேற வருது. சோ அதனால டெவலப்பிங் பிளேயர்ஸ் ஃபார் ஆல் ஃபார்மேட்ஸ். T10 ஒண்ணும் இல்ல, கண்ண மூடி சுத்த வேண்டியதானே T10ல. பட் ஆக்சுவலி அப்படிதான் நினைச்சிருந்தோம் T20 வரும்போது. T20ல இன்னைக்கு வந்து we realize that it is much more dynamic planning than even test cricket. Yeah, the shorter the game, it gives them more opportunity for more players. ஆமா, கம்பேக்கே இல்லையே, கம்பேக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஒரு ஓவர், ஒன் பேட் ஓவர், out of the game, out of the tournament. Out of the game. அதனால how does the dugout control the game? இப்ப வந்து பிளேயர்ஸ் வந்து பண்றாங்க. இவ்ளோ சொல்லிட்டீங்க. ஐ அம் ஷூர் யூ ஆர் அவேர். இப்ப பிக் பேஷ்ல வந்து புது ரூல்ஸ் வந்திருக்கு. இந்த பவர் சர்ஜ், எக்ஸ் ஃபேக்டர் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அத பத்தி உங்க கருத்துக்கள், does it mean that இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததனால analyst becomes even more relevant? ஒரு கேம்ல இன்னும் லைவ் ஆபரேஷனலா இருப்பாரோ? There is absolutely no doubt about it. Because whenever there is a data explosion happening, you need the analyst to put together all the data. Because data na கொஞ்சம் data இல்ல. உங்களோட பேட் டவுன் ஸ்விங் ஸ்பீட்ல இருந்து, உங்க பாடி ஆங்கிள்ல இருந்து, உங்களோட பெர்ஸ்பிரேஷன் லெவல்ல இருந்து எல்லாமே, உங்களோட ஹைட்ரேஷன் லெவல். அதாவது நீங்க வந்து தர்ஸ்டியா இருக்கும்போது தண்ணி கேக்குறீங்க, பேட்டிங் ஆடும்போது தர்ஸ்டியா இருக்கும்போது தண்ணி கேக்குறீங்க. But your dehydration happens much earlier. So you don't even recognize that. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மென்ட் இல்ல சார், வரும் முன் காப்போம்ங்கறீங்க. And more the data, the better it is, because you will be able to நல்லா முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கு மேல தகுந்த போல ப்ரிப்பேர் பண்ணலாம். முன்னாடிலாம் வந்து யூரினோட கலரை வச்சு ட்ரெய்னர் பாப்பாரு நீங்க டீஹைட்ரேட் ஆனீங்களான்ட்டு. இன்னைக்கு அது தேவையில்லை, ரியல் டைமா டேட்டா வந்துடும். அதே மாதிரி உங்க பெர்ஸ்பிரேஷன்ல இருந்தே தெரிஞ்சிடும் அதே மாதிரி டீஹைட்ரேட் ஆறாரு. அண்ட் உங்களுக்கு தெரியும் டீஹைட்ரேட் ஆனா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப்ஸ் பை 40%. கரெக்ட். So if you learn to replenish, your performance is going to go down. So இந்த மாதிரி டைம்லி இன்டர்வென்ஷன்ஸ், அந்த இன்டர்வென்ஷன்ஸ் வந்து இப்போ டெக்னிக்லயும் சரி இன்டர்வென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி மாத்தணும்னு தேவை கிடையாது, டெக்னிக்கை மாத்தணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்களுக்காக மாத்தணும்னு தோணித்துனா then you can enable them better. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட எல் பாலாஜி நானும் we made the debut to the Indian team at the same time. அவர்ட்ட அப்பயே சொன்னேன், அதே மாதிரி உனக்கு ஒரு பிளேயராவும் நீங்க அனலிஸ்டாவும். ஆமா, you got a mixed action அப்படின்னா. and mixed action ஓட history back trouble அப்படி stress fracture. இல்ல என்னன்னா, இது ஒரு விஷயம் பல கிரிக்கெட்டர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் தமிழ்நாட்டுல இருந்து நீங்க முடிச்சுட்டு கிளம்பும் போது நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்லயும் சொல்லி அனுப்புவாங்க. நீ அடுத்த லெவலுக்கு போயிட்ட, இங்க என்ன பண்ணினியோ அதுதான் அடுத்த லெவல்லயும் பண்ணணும், நீ எதுவும் மாத்திராத. நிறைய பேர் மாத்த சொல்லுவாங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அந்த மாதிரி அட்வைஸ் கேட்டு நானே வந்திருக்கேன். மாற்றம் ஒன்றுதான் நிரந்தரமானது. ஏன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் உங்களை டக்குன்னு சார்ட் அவுட் பண்ணிடும். ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்க அனலிஸ்ட் வீடியோலாம் முன்னாடிலாம் வந்து ஒரு 20 வருஷம் நல்லா பார்க்க போட்டு விளையாடலாம். ஏன்னா யாருக்கும் வந்து டக்குன்னு பார்க்க மாட்டாங்க. பிராட்மேன் எரா அந்த மாதிரி எராலாம் கூட லேட்டர் அனலிஸ்ட் வர வரைக்கும். இன்னைக்கு டக்குன்னு அவங்க தினம் பாக்குறாங்க. ஃப்ரண்ட் ஆன் வியூ பாக்குறாங்க, சைட் ஆன் வியூ பாக்குறாங்க, பின்னாடி போலர் வியூல இருந்து பாக்குறாங்க, எங்க பிக் பண்ணா என்ன வேரியேஷன் வரும், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியுது. ஸோ உங்க ஷெல்ஃப் லைஃபை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா நீங்களும் ஆன் த கோ ஒரு அனலிஸ்டா, ஒரு ஜென் ஒய் கிரிக்கெட்டரா இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அனலிஸ்ட்னா இட் டசன்ட் மீன் ஒன்லி தி கேம். அண்ட் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்றேன். வந்து ஐ மீன் சவுத் இந்தியன் இதனால கர்நாடிக் மியூசிக் எப்படி ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ குமரேஷ் கணேஷ் என்னோட கிளாஸ்மேட்ஸ், we were traveling in the flight. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், எப்படி அவங்க அவர் குமரேஷ் கேட்டாரு எப்படி பிளேயர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. சார் எல்லாம் மியூசிக் கேட்பாங்க, எல்லாம் பெரிய பெரிய ஹெட்ஃபோன்ஸ் வச்சுட்டு மியூசிக் கேட்பாங்க. வாட்ஸ் அவுட் ஆஃப் மியூசிக் அப்படின்னா எல்லாம் ஹிந்தி மியூசிக், இங்கிலீஷ் மியூசிக், தமிழ் மியூசிக், வாட் எவர் தேர் ப்ரிஃபரன்ஸ். தென் நான் கேட்டேன் வந்து கர்நாடிக் மியூசிக்ல ஏதாவது கேன் வி டூ சம்திங் டு ஹெல்ப் தெம் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டாங்க. இஸ் தேர் சம்திங் விச் கேன் ஹெல்ப் தெம் ப்ரிப்பேர் ஆர் அன்வைண்ட் பெட்டர் அப்படின்னு. அவன் சொன்ன வந்து இமீடியட்டா சொன்னாரு, பண்ணலாம் டெஃபினட்டா, பிகாஸ் தேர் ஆர் 7 சக்கராஸ் இன் யுவர் பாடி. 7 சக்கரா இருக்கு, சப்த ஸ்வரம், 7 ஸ்வரம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்வரமும் கேன் பி யூஸ் டு மேனிபுலேட் a சக்கரா. சோ ஐ செட் ஒண்ணே 2 பேர் தான் நம்மள இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நம்ம டீம்ல, சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட் அப்படின்னு சொல்லி. we made a clip individually based on their individual attributes. we made a clip. wow. and ஒரு 5-minute clip அது இது பண்ணிட்டு we gave it to Sachin and Rahul Dravid to try it out. and அவங்க கேட்டுட்டு they were very impressed. and Sachin ரொம்ப மெட்டிகுலஸா அதை யூஸ் பண்ணாரு.
எப்படி தெரிஞ்சது அப்படின்னா திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி இது வந்து பேட்டிங் போறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவான், பேட்டிங் அப்புறம் மேட்ச் ஆன அப்புறம் யூஸ் பண்ணுவான்னு கேட்டாரு. ஸோ அப்பதான் தெரிஞ்சது அவர் மெட்டிகுலஸா யூஸ் பண்றாருன்ட்டு. ஸோ அதனால இட் இஸ் ஹவு மச் யூ பிலீவ் இன் எவ்ரிதிங், அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் எனி இன்ஃபர்மேஷன் வில் பி வேல்யூபிள். அந்த மாதிரி வில் கிவ் an extra edge and people are searching for extra edge. அண்ட் இது வந்து குமரேஷும் பண்ணி இது பண்ணோம். அண்ட் இன்னைக்கு அப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பிரெயின் வேவ்னு ஒரு ஆப் வந்தது ஐபேட்ல வந்த போது. ஸோ நான் அதை எல்லாருக்கும் இந்தியன் டீம் எல்லா பிளேயர்ஸுக்கும் இது பண்ணி விட்டுட்டு சச்சினுக்கும் இன்ஸ்டால் பண்ணோம். அப்போ குமரேஷும் சொன்னாடே இது மாதிரி பிரெயின் வேவ் ஆப் வந்திருக்கு. நான் சொன்னா கேட்காதீங்கடா, வெள்ளக்காரன் ஏதாவது ஒன்று சொன்னா உடனே கேட்டுடுங்கடா. சப்தா சொரா சப்தா இதெல்லாம் கேட்காதீங்க, 7 சக்கராஸ் எல்லாம் கேட்காதீங்க, எனிதிங் இந்தியன் ஆக்செப்டன்ஸ் இஸ் பை இல்லையே அப்படின்னா இல்ல சார் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய மாறிடுச்சு. இட்ஸ் நாட் தி சேம் எனிமோர். திங்ஸ் ஹவ் சேஞ்ச்ட் இன் தி லாஸ்ட், எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் டெக்கேட். இன்னைக்கு கூட நான் புஜாரோட பேசி வரும்போது சொல்லிட்டே வந்தேன், அதான் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 10 வருஷம் முன்னாடி ஆஸ்திரேலியா வந்தீங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடணும் அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் போகணும், தேடி பிடிச்சி பாஜி ஓ பாஜி பையா கேசே அப்படின்னு கேட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு தோசையோ ஒரு இட்லியோ ஏதாவது சாப்பிடணும். இங்க அப்படிலாம் இல்ல. எவ்வளவோ வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, எவ்வளவோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, சாப்பிட முடியுது, நிறைய எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த சேஞ்சஸ் எல்லாமே லாஸ்ட் டெக்கேட்ல நடந்திருக்கு. இது இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 21st centuryயோட செகண்ட் டெக்கேட் ஹஸ் பீன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டெக்கேட்ஸ் நான் என்ன பொறுத்தவரைக்கும். அதே இதுல த்ரெட்ல போனோம்னா அஸ்வின், இன்னைக்கு வந்து ஒரு ஹலோ ஸ்போர்ட் 2னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, ஹெட்ஃபோன்ஸ். அது வந்து இட்ஸ் a நியூரோ சயின்டிஃபிக் வே ஆஃப் ட்ரைனிங். ஸோ அதை போட்டுனோம்னா ஒரு 18 வயசுக்கு மேல அது போட்டுனோம்னா அது ஒரு 20 நிமிஷம் நம்ம போட்டு வார்ம் அப் பண்ணோம்னா your brain enters into a neuroplastic state. Wow. Okay. So adula pattu நம்ம skill acquisition becomes much faster then. It is a proven research. Right. So உடனே நான் பைத்தியக்காரன் உடனே போய் அந்த ஹெட்ஃபோன்ஸ் வாங்கிட்டேன். நான் ஒன்றும் பைத்தியமாக்கல அது. ஆக்சுவலி அதாவது வந்து ஒரு பிலீஃப் வச்சிருக்கேன். இஃப் யூ ஆர் மேட் அபவுட் சம்திங் அண்ட் தட் இஸ் யுவர் பேஷன், டெஃபினட்டா அதுல நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகிறத தவிர வேற ஆப்ஷன் இல்லை, அது ஆயிடுவீங்க. அதுதான் எக்ஸாக்ட்லி ஹூ யூ ஆர். அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் கொடுத்து நீங்க ஸ்போர்ட்ஸ் மெக்கானிக்ஸ்ங்கிறது ஒரு ஸ்போர்ட்டிங் எம்பையர்ல ஒரு அனலிட்டிக்கல் என்ன சொல்றது ஜாம்பவான்னு சொல்லலாம். அங்கேருந்து இவ்வளவு பேருக்கு ஜாப்ஸ் கொடுக்குறீங்க. எத்தனையோ பேர் ரியலைஸ் பண்றாங்க ட்ரீம்ஸ். கிரிக்கெட் நர்ட்ஸா இருந்தவங்க, விளையாட முடியாதவங்க இன்னைக்கு அனலிஸ்டா எவ்வளவு இடத்துல வேலை பாக்குறாங்க. எல்லாரும் நீங்களே ஃப்ரம் தி ஹார்சஸ் மவுத் கேட்டிருப்பீங்க. பயங்கர இன்சைட்ஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன். அனலிஸ்ட் ஆனன்னு கேட்ட எத்தனையோ பேருக்கு அது ஒரு பயங்கரமான கரியர் தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பேஷன்ஸ் வேணும், சாஃப்ட் ஸ்கில்ஸ் வேணும், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் வேணும், மல்டிமீடியா ஸ்கில்ஸ் வேணும் சார் சொல்லிருக்காரு. So if there is anything, this is the most insightful show I have been a part of, sir. Thank you, Ramky, for doing this. Thank you.